எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது 6 பிரிவுகளில் பதிவு செய்யப்பட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளிலும் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய கைதை கண்டித்து திமுகவினர் ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளையும் அவர்களை அப்புறப்படுத்தும் பொழுது தாக்கப்பட்டதில் திமுக தொண்டர் ஒருவர் காயமடைந்த அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காயமடைந்த அந்த தொண்டரை திமுக நிர்வாகிகள் அவரை அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை அப்புறப்படுத்தக்கூடிய அந்த காட்சிகளையும் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைதை கண்டித்து இப்போது கூட்டணி கட்சியில் உள்ள தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். கருத்துக்களை வெளிப்படுத்துவது ஜனநாயக உரிமை என்றும் அதற்காக எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். நம்முடைய திமுக மாநிலங்களவை எம்பி கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். இந்த கைது நடவடிக்கை பின்னணி என்ன, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது முற்றிலும் ஜனநாயகத்திற்கு விரோதமானது. ஜனநாயக குரல் வலையை நெரிப்பதில் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லாத அளவிற்கு ஒரு கொடூரமான அரசாக விஜய் தலைமையிலான தாவேக அரசு நடந்து கொள்கிறது. அவர்களுடைய அரசு இந்த விவசாயிகளுக்கு செய்திருக்க வேண்டிய நன்மைகளை செய்யாத கையாலாகாத தனத்திற்காக நேற்று அதை எடுத்து காட்டிய எதிர்க்கட்சி தலைவரை இன்றைக்கு வேண்டுமென்றே கைது செய்திருக்கிறார்கள். இது அரசியலமைப்பு வழங்கி இருக்கிற அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது, பேச்சுரிமைகளுக்கு எதிரானது. எனவே இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது போன்று எதிர்க்கட்சி தலைவர் அல்ல, எந்த ஒரு தமிழரும் தங்களுக்கான பேச்சுரிமையை அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிறது என்பதை இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் புரிந்து கொண்டு இது போன்ற காட்டுமிராண்டித்தனமான ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் மாநிலங்களவையில் எங்களுடைய தலைவர் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் தலைமையில் இந்த கருத்தை நாங்கள் பதிய வைத்திருக்கிறோம். எனவே இனிமேலாவது அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சார், மற்றொரு முக்கியமானது, இன்று காலையில் இது உயர்நீதிமன்றத்தில் இது ஒரு அவசர முறையீடாக கைது நடவடிக்கைக்கு தடை கோரி முறையீடு செய்யப்பட்டது. அது 12 மணிக்கு அது விசாரணைக்கு வரும். அவங்க கைது நடவடிக்கைக்கு ஒரு தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அவரை விசாரணைக்கு தஞ்சாவூருக்கு அழைத்து செல்கிறார்கள். இது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்பொழுது இவ்வாறு கைது செய்து அழைத்து செல்லலாமா? இது தவறானது. ஏற்கனவே நீதிமன்றம் 12 மணி வரைக்கும் எதுவும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று சொல்லி இருக்கிற போது இது நடந்திருக்குமே. ஆனால் இது சட்ட மீறல், விதி மீறல், நீதிமன்ற அவமதிப்பும் கூட. அப்படியானால் இவர்கள் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக தங்களை காட்டிக்கொள்ள நினைக்கிற ஒரு காட்டு தர்பார் நடத்த வேண்டும் என்று விஜய் தலைமையிலான தாவேக அரசு நடந்து கொள்கிறது என்பதை நாட்டில் உள்ள நல்லவர்கள், சட்டத்தை மதிக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்வார்கள். எனவே திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக இந்த அரசை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த நடவடிக்கையை நான் கண்டிக்கிறேன். ஓகே, இதற்கு முன்பு இந்த ஆட்சி அமைந்த 2 மாதங்களில் இது 3வது கைது. இதற்கு முன்னதாக திருச்செந்தூரில் அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது, அதுபோல விளாத்திக்குளத்தில் மார்க்கண்டேயன் கைது. இதுபோல பொதுக்கூட்டங்களில் உரையாற்றும் போது அவர்கள் ஆவேசத்தில் அல்லது கடுமையாக விமர்சனத்தை முன்வைக்கும் போது அதற்காக கைது செய்வது என்பது அது கருத்துரிமைக்கு எதிரானது என்று நீதிமன்றமே சுட்டிக்காட்டியப்பட்டது. இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே. இதற்கு அது அவர்களுடைய அந்த அரசினுடைய கையாலாகத்தனம். அதாவது நாம் கேட்கிற கேள்விக்கு, எப்பொழுதெல்லாம் ஜனநாயகத்தில் மக்கள் கேட்கிற கேள்விகளுக்கு அல்லது மக்கள் தலைவர்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் இல்லையோ அப்பொழுதெல்லாம் இதை போன்ற ஒரு காட்டு தர்பார் நடைபெறுவதை தமிழ்நாடு ஏற்கனவே பார்த்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த ஆட்சி வந்த பிறகு நீங்கள் சுட்டிக்காட்டியதை போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் யார் பேசினாலும் அவர்கள் மீது வழக்கும் கைதும் தொடருமே. ஆனால் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அச்சுறுத்த நினைத்தால் நான் மீண்டும் சொல்லுகிறேன், திமுக என்பது பணங்காட்டு நரி. இது போன்ற சலசலப்புகளுக்கெல்லாம் நாங்கள் அஞ்சுகிறவர்கள் இல்லை. முன்பை விட வேகமாக எங்களுடைய பணி தொடரும். இந்த அரசினுடைய அலங்கோலத்தை நாட்டு மக்கள் மத்தியிலே நாங்கள் எடுத்துரைப்பதை இன்னும் துரிதப்படுத்துவோம். ஓகே, மிக்க நன்றி சார். இந்த கைது நடவடிக்கை தொடர்பாக எங்களோடு வந்து இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது நடவடிக்கை என்பது கருத்துரிமைக்கு எதிரானது என்று பேராசிரியர் மாநிலங்களவை எம்பி கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் தெரிவித்ததை கேட்டோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இந்த எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது தொடர்பான முழுமையான விவரங்களை நேரலையில் முதன்மை செய்தியாளர் பிரவீன் அளிப்பார்.